அண்மை செய்தி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் அதிமுக நிர்வாகி அந்த கட்சியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தற்போது பிரச்சாரங்கள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முன்னதாகவே அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தது. ஆனால் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகியாக இருந்த ஒருவர் இந்த தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்கி இருந்தார். அவர் தற்போது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளிலிருந்து நீக்கம் செய்யப்படுவதாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த நபர் யார் என்றால் பி செந்தில்குமார். இவர் லண்டனிலே பணியாற்றி வந்தவர். கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது ஓபிஎஸ் அணி சார்பில் இவர் திடீரென்று களமிறக்கப்பட்டார். இவர் யார், எங்கே இருந்தார், எப்படி கட்சிக்குள் வந்தார், எப்படி திடீரென்று களமிறக்கப்பட்டார் என்றெல்லாம் அப்போதே கேள்வி எழுந்தது. பிறகு அண்ணாமலையினுடைய வேண்டுதலை ஏற்று ஓபிஎஸ் இந்த வேட்பாளரை திரும்ப பெற்றார். இவர் போட்டியிட வேண்டாம் என்று வாபஸ் பெறப்பட்டிருந்தது. அதன் பிறகு இந்த தேர்தல் முடிந்த கையோடு சென்று ஓபிஎஸ் அணியிலிருந்து பிரிந்த செந்தில்குமார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேலத்தில் சந்தித்து அதிமுகவில் இணைந்து கொண்டார். அதிமுகவில் இணைந்த அவருக்கு ஈரோடு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. அதன் பிறகு கட்சியிலே பயணித்து வந்த அவர் இந்த தேர்தலில் அதிமுக புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியிட்ட பிறகும் அதனை மீறி தான் சுயேட்சையாக போட்டியிடப் போவதாக களத்தில் இறங்கினார். அதிமுக தலைமை எச்சரித்தும் தன்னுடைய வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கு மறுத்த அவர் தற்போது கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பி செந்தில் முருகன் தற்போது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் கட்சிக்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தால் பி செந்தில் முருகன் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். இன்று முதல் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.